அவன் வாழ்க்கை முழுவதும் அவமானத்திலும் தியாகத்திலும் தான் கழிந்தது. ஆனால் ஒரு நொடியிலும் சுயநலமாய் சிந்தித்ததே இல்லை. யுத்தத்தின் 17வது நாள். கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் நின்றனர். போரின் சத்தம் முழங்க பூமியே அதிர்ந்தது. அந்த வேளையில் கர்ணனின் ரதச்சக்கரம் மண்ணில் சிக்கியது. அவன் வில்லை வைத்துவிட்டு அதை மீட்க இறங்கினான். அவன் அமைதியாகச் சொன்னான், அர்ஜுனா, நான் ரதத்தை சரி செய்த பிறகு யுத்தம் செய்யலாம், இதுவே தர்மம் என்று. அப்போது கண்ணன் நிதானமாக கேட்டார், கர்ணா, அபிமன்யுவை சூழ்ந்து கொன்றபோது தர்மம் எங்கே போனது என்று. கர்ணன் சிறிது சிரித்தான். கண்ணா, நான் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு யுத்தம். ஆனால் நான் நட்புக்கு தீமை செய்ய முடியாது. அந்த சொற்கள் காற்றில் கலந்தவுடன் அர்ஜுனனின் அம்பு பாய்ந்தது. கர்ணன் விழுந்தான். முகத்தில் அமைதி, இதயத்தில் பெருமை. ஏனெனில் அவன் தோல்வியடைந்த வீரன் அல்ல, நட்பின் தர்மத்தை சாகும் வரை காத்த தான வீரன்.